திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணுறது ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பண்ணலாம். பார்ட் டைம் ஃபுல் டைம் எப்படி வேணாலும் பண்ணலாம். இட்ஸ் பேஸ்டு ஆன் யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என் புள்ள என்கிட்ட வந்து ஒரு டவுட் கேட்டா. என் புள்ள கேட்ட டவுட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். என் குழந்தையோட புக்கில் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெப் 20 அப்படின்னு சொல்லி எழுதிருக்குச்சு. இது எதுக்குமா நெப் 2020ன்னு எல்லா புக்லேயுமே எழுதியிருக்கிறாங்க, நெப்புனா என்ன, இது எதுக்காக எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா. சரி, ஓகே, நெப்புனா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்படின்னா என்ன, அது எதுக்கு கொண்டாந்துருக்குறாங்க, எதுக்காக வந்திருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா. எனக்கு அந்த ஜாதகமெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் அலசி ஆராய்ஞ்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி தான் நிறையா திங்ஸ் வந்து அதில் சொன்னேன். அப்போது நம்மகிட்ட வந்து இதுக்கு முன்னாடி இப்போ வந்து நெப் 2020, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கை நெப்பு வந்து பார்த்திங்கன்னா 1968 வந்து வந்திருக்கு. 68 வந்து கோத்தாரி அப்படிங்கிறவர் தான் கொண்டாந்துருக்கிறாரு. இப்போது நான் வந்து 90s படித்தங்காட்டி இப்போது இதுக்கு முன்னாடி இருந்த எஜுகேஷனில் வந்து நமக்கு எப்படி படித்தோம்னா 10th +2 +3 இந்த மாடலில் தான் நம்ம வந்து ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருந்தோம். இந்த மாடலில் படிச்சுட்டு இருந்த மெத்தடை இப்போ நெப் 2020 மூலமாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 5 வருஷம் முடிச்சுக்கிறாங்க, அப்புறம் 3 வருஷம், அப்புறம் 3 வருஷம், அதுக்கப்புறம் 4 வருஷம். இப்படி வந்து அதை வந்து நெப் 2020 வந்து பிரிச்சிருச்சு. தேசிய கல்விக் கொள்கை 2020 வந்து பிரிச்சுட்டாங்க. இதில் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த முதல் 5 வருஷம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முதல் 5 வருஷத்துக்கு குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா, முதல் 5 வருஷம் தான் ஃபவுண்டேஷன்ஸ் கோர்ஸு அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இந்த ஃபவுண்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நர்சரி ஸ்கூல், அதாவது கேஜிஸ் போகிறாங்கல்ல, கேஜியிலேருந்து 2ஆம் வகுப்பு வரைக்கும் வருது. கேஜி டு 2ஆம் வகுப்பு வரைக்கும் வந்தது முதல்ல ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிடக்கூடிய முதல் 5 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நர்சரி கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது எது வரைக்கும்னா கேஜியிலேருந்து 2ஆம் வகுப்பு வரைக்கும் போயிடுது. அதுக்கப்புறம் வந்து அடுத்த +3 வந்து பார்த்திங்கன்னா முதல் +3 வந்து பார்த்திங்கன்னா இது 4ஆவதும் 5ஆவதும். அடுத்த +3 வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து 6 to 8 வரைக்கும் இருக்குது வந்து அடுத்த +3. அடுத்த +4 வந்து பார்த்திங்கன்னா 9th to 12th வரைக்கும் இருக்குது +4. இப்படி வந்து எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இப்போ வந்து இப்படி வந்து மாற்றிட்டாங்க. அதனால தான் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் பொண்ணுங்க குழந்தைங்கள்லாம் போட்டு போகிற ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா 9th 10th 11th 12th அவங்கள வந்து ஒரு கிரேடாக வந்து பிரிச்சுட்டாங்க. இப்போது இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் பார்த்தேன், நெட்டில் சர்ச் பண்ணி எடுத்தது தான். இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே வந்து இப்போ இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கேஜிக்கும் அட்மிஷன் வந்து வச்சுருக்குறாங்க. இப்போ கேஜியும் வந்து கொண்டாந்துட்டாங்க. அது எல்லாமே வந்து இந்த இது கீழே தான் வந்து வந்திருக்கு. இது பால்வாதிக்காவோ சம்திங் ஏதோ ஒரு பேர் ஒன்று படித்தேன், அந்த பேர் மறந்து போச்சு. அந்த சிஸ்டத்துக்கு கீழே கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஜி கிளாஸஸ் வந்து ஃப்ரீயாக வந்து எடுக்கிறாங்க. கேஜி கிளாஸஸ் எடுத்ததுக்கப்புறம் இந்த சிஸ்டம் தான் இப்போ வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தது கோத்தாரி கொண்டு வந்தது 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் 1ஆகவும், அப்புறம் +1 +2ஆகவும், +3 வந்து காலேஜ் போகிற மெத்தடாக இருக்குது. இப்போ இந்த நெப்பு 2020 வந்து பார்த்திங்கன்னா 2020 பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு +5 +3 +3 +4 அப்படியே வந்து மாறி இருக்குது. இந்த டீட்டெயில் தான் நான் வந்து எடுத்தேன். இந்த டீட்டெயில் எல்லாமே கொஞ்சம் ஆர்டிக்கல் ரிலேட்டடாக போய் பார்த்தோம்னா ஆர்டிக்கல் வந்து 45ன்னு நினைக்கிறேன், சரியாக எனக்கு தெரியல. ஆர்டிக்கல் 45ன்னு தான் நினைக்கிறேன். அதில் வந்து கல்வி கொடுக்குறது வந்து ஒரு கடமையாக தான் வச்சுருந்துருக்குறாங்க. ஆர்டிக்கல் 45 வந்து கல்வி கொடுக்குறது வந்து ஒரு கடமையில் வந்து வச்சுட்டு இப்போ வந்து ஆர்டிக்கலை வந்து என்னவா மாற்றிருக்கிறாங்களாமா, 21A வந்து மாற்றிருக்கிறாங்க. இதை வந்து எதில் கொண்டாந்துட்டாங்கன்னா அடிப்படை உரிமையில் வந்து கொண்டாந்துருக்குறாங்க.
அதாவது கல்வி வந்து எல்லாத்துக்கும் சமமாக கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக கவர்மெண்ட் நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு. ஆனால் என்னென்ன கிடைக்குது, யார் யார் எப்படி படிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கங்கிறது நமக்கு ஒன்றும் தெரியல. அதில் வந்து 20% வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கூல்லலாம் போய் ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 20% வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் நமக்கு வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் போகிறோம் அப்படின்னா, நெய்பர்ஹுட் ஸ்கூலுக்கு வந்து போகிறோம் அப்படின்னா 20% வந்து நமக்கு வந்து ஃபீஸ்க்கு வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னு தெரியல. பட் அதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணி தான் வந்து வச்சுருக்குறாங்க. அது வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் பிரகாரம் வந்து அதெல்லாம் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க. பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட்டில் இருக்குதுன்னு தெரில. அதை அலாசி ஆராய வேண்டாம். ஆனால் கவர்மெண்ட் நமக்காக நிறையா ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டாந்துருக்கு. இதோட சொல்லி நான் முடிச்சுட்டேன் என் பொண்ணுக்கிட்டேயும் நானும். நீங்களும் உங்கள் பொண்ணு கேட்டால் சொல்லிக்க. நெப் 2020ன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டேன். நீங்களும் ஷேர் பண்ணிக்கங்க.